கலைஞரை சந்தித்த முதல் தினம் நினைவு இருக்கா? கலைஞரை சந்தித்த முதல் தினம் 1984 தான் நினைக்கிறேன். ராயபுரம் செயற்குழு பொது தேர்தலுக்கு முன்னால் போட்ட செயற்குழு. அன்னை இந்திரா மரணம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நோயிற்று படுத்திருக்கிறார். அதனால் இந்த தேர்தலை எதிர்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செயற்குழு கூட்டம் ராயபுரத்தில் நடந்துச்சு. எனக்கு அழைப்பு வந்துச்சு செயற்குழுவுக்கு. நான் ஏதோ ஒரு புதையல் கிடைத்த பூரிப்பில் சென்னைக்கு வந்து செயற்குழுவில் என்னை பேச சொல்லிட்டார். ஆமாம், நல்ல வாய்ப்பு. ஆமாம், செயற்குழுவில் நான் பேசினேன். நான் சொன்னேன், களம் சாதகமாக இருந்தாலும் வெற்றியை வசப்படுத்துவதற்கு வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினேன். இது என்னுடைய மொழி நடை. வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும், இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நாம் பாடுபட்டால் மட்டும்தான் வெற்றி செம்மொழிக்கு வர இயலும். தமிழ்நாட்டு மக்கள் ஈரம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். இந்த அனுதாபத்தை அவர்கள் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய பிரச்சார யுத்தம் இருக்க வேண்டும். ஆகவே பிரசவம் நடக்கும், ஆனால் சுகப்பிரசவமாக இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தையை எடுக்கணும் அப்படின்னு பேசினேன். அப்படி பார்த்துட்டே இருந்தார். அதுக்கு பிறகு மதுரைக்கு அவர் வந்திருந்த பொழுது நான் மதுரைக்கு போகிறேன். சிறுகதை மன்னர் எஸ்எஸ் தென்னரசு என்னை அழைச்சிட்டு கலைஞர்கிட்ட, இவன் தான் சம்பத்து, நல்லா பேசுகிறான், மொழி வளமாக இருக்குது அப்படின்னால, சுகப்பிரசவம் தானே அப்படின்னு கேட்டார். பாண்டியன். ஆமாம், பாண்டியனோட சுகப்பிரசவம் தானே, தெரியுமே அப்படின்னார். அதுக்கு ஒரு தான் மாநாட்டில் பேச வாய்ப்பு கிடைச்சிது.